எல்லா ஐஸ்வர்யத்திற்கும், எல்லா ஐஸ்வர்யத்திற்கும், எல்லா ஐஸ்வர்யத்திற்கும், எல்லா ஐஸ்வர்யத்திற்கும், எல்லான்ற வார்த்தை எல்லா இடத்திலும் பார்க்கல. நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப பைபிள் மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பதில்ல, லிமிட் பண்றதில்ல, அதை கண்ட்ரோல் பண்றதில்ல, அதுக்கு தடை பண்றதில்ல. எல்லாம் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் உண்டாக வேண்டும் என்பது கடவுளுடைய கோட்பாடா இருக்கிறது, கடவுள் உள்ளமா இருக்கிறது. ஆமென். எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம், அப்ப எல்லா ஐஸ்வர்யங்கள் எல்லாருக்கும் உண்டாக இருக்க வேண்டும் என்பது பைபிளுடைய சிஸ்டமேட்டிக் டீச்சிங்ஸா இருக்கும் போது, கிறிஸ்தவம் ஒரு 18-17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கிறிஸ்தவம் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, உணவு இருந்தா போதும், உடுக்க உடை இருந்தா போதும், தங்க ஒரு நிழல் இருந்தா போதும். அந்த ஒரு சில போதும் இருக்கிறாங்க பாரியா, கட்டிக்க ஒன்னு உடம்புல ஒன்னு கொடியில இருக்கும்னுவாரு. இதுதான் பவித்திரமான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையை நினைக்கிறாங்க. பட் வேதம் அந்த மாதிரி தரித்திர வாழ்க்கையை நமக்கு அனுமதிப்பது கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உரியவரா இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. எல்லாம் சொன்னான், இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு உண்டா இருக்க வேண்டும் என்பது என் பரமபிதாவுடைய சித்தமா இருக்கிறபடியால் அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். விரும்புறீங்களா? நம்புறீங்களா? அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளே எல்லா ஐஸ்வர்யமும் உரியவர்களாக ஓனர்ஸா இருக்கணும்ன்றாங்க, பெற்றவா இருக்கணும் அப்படி விரும்புறாங்க. அப்ப நீங்க கொஞ்சம் கிறிஸ்தவ கவனிச்சீங்கன்னா, கிறிஸ்தவ மத்தியில இப்ப நாம சொன்ன இந்த லிஸ்ட்ல எது ஒண்ணும் அவங்க கிட்ட கிடையாது. அன்பும் கிடையாது, கடவுளுடைய ரகசியமும் அவங்களுக்கு தெரியாத குழப்பமா இருக்கிறாங்க. பிறகு இருதயத்துல பாரத்தோடவே இருக்கிறாங்க, எப்பவுமே ஒரு பாரத்தோட சுத்தின்னு இருப்பாங்க அவங்க. பிறகு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்திலும் அவங்க குறைவா இருக்கிறாங்க. அது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்றாங்க. பட் உண்மையான கிறிஸ்தவம் என்ன? எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவளா இருக்க வேண்டும். இதுதான். ஆமென்.